இந்த நந்திங்கிற சொல்லு எப்போ சிவனை குறிக்கும் அப்படின்னு சொன்னால், ஆத்ம ஞானம் அடைந்த ஒரு ஆன்மா. ஆத்ம ஞானம்னா என்னென்னா தன்னை தான் உணர்தல், அவ்வளோதான். சிவனை உணராதது இல்லை. அதுக்கடுத்தது சிவனை உணர்தல். அதுக்கடுத்தது சிவனை உணராமல் தன்னை தான் உணராது தவறாக உணர்வோடு இருத்தல். இது 3 நிலை ஆன்மாவுக்கு இருக்குது. தன்னைத்தானே உணராத நிலையில் இருக்குது. தன்னைத்தானே உணரலைன்னா அப்புறம் எப்படி சிவத்தை உணர்றது? அதுக்கப்புறம் பிற உணர்வுகளோட. அதில் இறைவனுடைய அனுகிரகத்தினால ஒரு உடம்பு கிடச்சி, வெறும் ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு ஒரு உடம்பு கிடச்சிருக்குன்னா நான் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகும், தன்னை பற்றி ஒரு எண்ணம் உருவாகும். அப்போ தன்னை உணர்ந்து கொண்ட ஆன்மாவிற்கு விருஷபம்னு பேர். தன்னை உணர்ந்து கொண்ட ஆன்மாவுக்கு. தன்னை உணராத ஆன்மாவுக்கு பசுன்னு பேர். தன்னோடு மாத்திரம் உணராமல் இறைவனையும் சேர்த்து உணர்ந்து கொண்டால் நந்தின்னு. இப்போ நந்தினா என்ன அப்படின்னா சிவஞானம் அறிந்தவர் அப்படின்னு. விருஷபம்னா என்ன? தன்னைத்தானே அறிந்த ஆத்ம ஞானம் கொண்டவர். பசுன்னா தன்னைத்தானே முறையாக தன்னை ஆன்மா என்று மிகச் சரியாக அறிந்த ஆன்மாவுக்கு தான் விருஷபம்னு பேர். அதுக்கடுத்தது தன்னை உடலாக கருதி துன்புறுவது. இந்த உலகத்தில் என்ன அறிமுகமோ அதுதான் இந்த உடம்புக்கு நாம் கொடுக்குறோம். சுபாவத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்போது அதுக்கு எந்த விதமான ஒரு முகவரியும் கிடையாது. அதுக்கப்புறம் அவள் அப்பா அம்மா வைக்கிற பேர், அதுக்கப்புறம் அது எந்த வரணும் எல்லாமே அதுக்கப்புறம் தான் சூட்டுறா. அந்த பாஷை வரைக்கும் அதுலேருந்து தான் வருது. அப்போ வெறும் சுத்தமாக இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய தன்மைக்கு தான் பசுத்துவம்னு பேர். அப்படி தன்னையும் உணராமல் இறைவனையும் உணராமல் இருக்கின்ற நிலையிலே பசு. பசு, நந்தி, ரிஷபம். ரிஷபங்கிறது ஆன்ம ஞானம் உடையது, பசுங்கிறது சரீரத்தை தான் என்று எண்ணக்கூடியது, நந்திங்கிறது சிவபெருமானை அறிந்து இன்புற்ற ஆன்மா. அப்போ இதில் இந்த நந்திங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா சிவனை அறிந்து கொண்ட ஆன்மா. அப்போ தான் அதுக்கு நந்தின்னு பேர்.